வெல்கம் டு சேலம் சவாரி. நீ நம்ம எங்கே போகிறோன்னா தமிழ்நாட்டிலேயே 2வது உயரமான முருகன் சிலையை பார்க்கறதுக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் வாமலூர்லேருந்து தாரமங்கலம் போகிறோம் அணைமேட்டுங்கிற ஒரு இடத்துல இருக்கு. போயிட்டு அவங்க என்னென்னு சொல்கிறோம். நீ என்னடா விளாக் தாண்டா எடுத்துகிட்டு இப்போ பின்னாடி மோட்டோ விளாக் பண்ணுறியானா? நான் ஒன்றும் ரைடர்லாம் இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், கால் எதுவும் இல்லை, க்ளவுஸ் இல்லை, வெறும் ஹெல்மெட்டு, கேமரா ஸ்டாண்டு வித் மொபைல் ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கேன். போயிட்டு என்ன நம்ம குரூப்பாக போகணும். எங்கேயாவது விளாக் எடுக்கணும்னா குரூப்பாக போகிறதுக்கு யாரும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வீட்டில் நிறையா ப்ராப்ளம்னால நம்ம அப்பப்போ தனியாக போகிற மாதிரி ஒரு மோட்டோ ரைட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். நீங்கள் தொடர்ந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. என் வண்டி நேற்று சர்வீஸ் விட்டேன், அதனால் வண்டி எப்படி எல்லாம் புதுசாக ஓட்டுற மாதிரி இருக்குது என் வண்டி. எனக்கு வண்டியோட பேர் மட்டும் கேட்காதீங்க, வண்டியோட பேர் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம கூட ஒருத்தர் வராது, ஏன்னா ஒரு சஞ்சய்க்கு இப்போ தான் உடம்பு சரியில்லாத இன்னைக்கு தான் வேலைக்கு போலான்னு ஃபோன் பண்ணாரு. அவன் ஓனர் வேலை இல்லைன்ட்டாரான். அதனால இனிமேட்டு சஞ்சயும் நம்ம பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எனக்கு இப்ப இந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் கேங்கா போயிட்டு இது பண்ணிட்டு இருப்போம், வீடியோ எடுத்துட்டு ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு போவோம். நம்ம தனியா போறதுனால அது ஒரு மாதிரி கஷ்டமாவும் இல்ல, கஷ்டமா தான் இருக்கு, ஒரு மாதிரி சேடா போற மாதிரி இது. நாமளே 2 வாரமா எந்த வீடியோவும் போடாம இப்பதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கலாம்னு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கு கூட மைண்ட் கரெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வாட்டி இப்பதான் நான் ஹெல்மெட்ல கேமரா மாட்டுறோமா, அதனால வண்டி ஒரு மாதிரி இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. இப்போ கொஞ்சம் போக போக அப்படியே செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்போ புதுசா போலீஸ் வந்து பயம்லாம் இல்லை, நம்மகிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வாட்டி கேமரா மாட்டிட்டு போறோமோ இல்லையா, நாமளே பார்த்துருப்போம் இந்த பெரிய பெரிய இந்த ரைட்லாம் போகும்போது அந்த போலீஸ் முடிச்ச ஒரு மாதிரி பேசுவாங்க இல்ல, நமக்கு இன்னும் போலீஸ் ஒன்றும் அதிகம் பேசுறது கூட இல்லை. அதனால ஒரு மாதிரி இருக்கு, போக சரியாயிக்கும். போய் ஒருத்தர் 2 பேர்த்து மாத்தணும்னா சரியா போயிடும். ஆனா நம்ம எல்லா ப்ரூஃபும் லைசன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ராஜமுருகன் கோயில் பாத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தான், பக்கம் தான். ஆனா ரோடு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துங்க, நான் அங்க முன்னாடி ஒரு ரோடு சொல்றேன் வாங்களே. என்னைக்குமே நீங்க இந்த மாதிரி டபுள் சைடு ரோட்ல போகும்போது ஓவர்டேக் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம எதிரில எந்த இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பஸ் போச்சா, அந்த மாதிரி எதிரில எந்த வண்டி வரும்னு தெரியாது. அதனால டபுள் சைடு ரோட்ல மட்டும் எப்பயுமே இது பண்ணாதீங்க. சிங்கிள் ரோடுனா அதை நீங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா இண்டிகேட்டர் போட்டா, அதே நீங்க டபுள் சைடு ரோட்ல எடுக்காதீங்க. இது வாமூர் பிரிட்ஜ் மேல கொஞ்சம் யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போங்க, ஏன்னா ரோடு எல்லாம் கொஞ்சம் மேடு மல்லமா இருக்கு. நானே ஒரு 2 வாட்டி எனக்கே ஸ்லிப் ஆச்சு. இப்ப இல்ல, அது ஃபர்ஸ்ட் ஒரு இது பண்ணும்போது. இங்க பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் ஒண்ணு தெரியும். அந்த முருகன் கோயில் வந்து திண்டமங்கலம் முருகன் கோயில். அந்த முருகன் கோயில் மேல சின்ன காட்டுக்கு மேல அழகா இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் கேட் ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல் யாராவது படிச்சீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோடு வந்து சின்ன ரோடா இருக்குங்க. எப்படின்னா இந்த 2 ரோடு சேர்த்து இந்த ஒரு ரோடு மட்டும் இருக்கும், டபுள் சைடு ரோடு இல்லைங்க, வந்து 1 சைடு ரோடு தான். இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் அந்த ஆப்போசிட் வரும்போது லெஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரோடு ரொம்ப மோசமா இருக்கும். இங்க இருந்த நம்ம எடப்பாடி போற வரலுமே ரோடு ரொம்ப மோசமா இருக்கும், வண்டியில போகவே முடியாது. இப்ப வந்து டபுள் சைடு ரோடு நல்லா நீட் அண்ட் கிளீனா போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த 50குள்ளதான் நம்ம இந்த ஸ்பீட்ல போனோம், ஆனா நம்ம 56ல போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்றதுனால என்னமோ தெரியல, ஹெல்மெட் அப்படியே உள்ள அப்படியே ஆடுற மாதிரியே இருக்க, வண்டி கண்ட்ரோல் இல்லாத மாதிரி லெஃப்ட் ரைட்டு அலையிற மாதிரி இருக்க. அது போக போக சரியாயிரும். நீ ஏன்டா ஃபர்ஸ்ட் மோட்டோ முருகன் கோயில பண்ற அப்படின்னா, முருகன் ஒரு ரொம்ப முருகன் மட்டும்தான் பிடிக்குமான்னு அது மட்டும் கேட்டுறாதீங்க. எனக்கு எம்மதமும் சம்மதம்ங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து நாங்க எங்கன்னு போனோம், நான் நைட்ல போயிட்டு வந்ததுனால இப்போ உங்களுக்கு நான் போய் நான் நல்லா டீட்டெயிலா சொல்றேன். எலெக்ஷன் வேற பக்கமா வந்துருச்சு, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.
இந்த மாடுங்க இந்த வண்டி சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க லாஸ்ட் அந்த டோர் எண்டு கிட்ட காலுக்கு முன்னாடி கிராஸா போட்டிருக்காங்க மாட்டைய. உங்களுக்கு இது வந்து மூலக்கடப்பை நம்ம கிராஸ் பண்றோம். உங்களை சொல்லி அவனுக்கு தெரியுது இல்லைங்க பாத்தீங்களா? ஒரு சின்ன மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கோயில் தான். அந்த சின்ன கோயில் எடுத்துட்டு ரோடு எல்லாம் அகலமா போட்டுருக்கலாம், ஆனா போடல. ஏன்னா ஆனா இப்ப அந்த அளவுக்கு இந்த கடவுள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆட்டுங்குது. இந்த கடவுள் பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னமோ தெரியல, மைண்ட்ல எதுவுமே ஓட மாட்டேங்குது. அது மைண்ட போய் அமைதியா இருக்கு. இந்த மாதிரி வண்டியில போனா நான் சுத்தமா தொடர்ந்து பேசவே மாட்டேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வண்டியில போகும்போது எந்த கஷ்டமும் இருக்காது. அதே வீட்டுக்கு போனா ஏன்டா இருக்கும்னு தோணும். அதே பசங்களோட இருக்கும் போது எந்த கஷ்டமும் தெரியாது. நம்ம வீட்டுல நான் தனியா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ரொம்ப கஷ்டம் இதா இருக்கும். எப்படின்னா மைண்ட்ல அது இதுன்னு ஓடிட்டு இருக்கணும். நம்ம இது பண்ணோம், அது பண்ணோம், பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணலாம்னு தோணும். இப்படி போனா இதுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு பிசினஸ் பத்தின மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் அடிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பிரேக் வந்து அப்படியே பிடிக்காது. அப்படி பிரேக் அடிச்சோம்னா அப்படி இழுத்துக்கிட்டு போவோம். நான் ஃபர்ஸ்ட் நான் வண்டி எடுத்து இப்போ 1 இயர் ஆச்சு. அப்பையிலிருந்து நான் பேக் பிரேக் என் வண்டியில இல்ல. நான் டிஸ்கிலே தான் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தேன். பேக் பிரேக் தான் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா அப்ப ஏதோ பிரேக்ஸும் என்னமோ மாத்திரன்னு சொன்னாங்க. அப்ப இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஃபாஸ்டா போனோம்னா பிடிக்க மாட்டேங்குது. அதே ஸ்லோவா போனோம்னா நல்லா பிரேக் அடிக்குது. இந்த முருகன் கோயிலுக்கு மட்டும் எவ்வளவு தூரம்னு தெரியல. வண்டியில போகும்போது யாரும் ஃபாஸ்டா போவாங்க. ஏன்னா எப்ப எது நடக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால நீங்க பாத்துப்பாங்க. ஃபைனல் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து அந்த இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். முருகனை பார்க்க போற குசியில கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். இது மாதிரி வந்து ஸ்லோ பண்ணிக்க வேண்டியதுதான். எங்க இதுல தானே போனோம். கார் வேற வருது. இது வந்து கோயில் என்ட்ரன்ஸ். வந்து கடையெல்லாம் போட்டிருப்பாங்க போல. இப்பெல்லாம் கடை எடுத்துட்டாங்க. கைஸ், ஃபைனலி நம்ம கோயிலுக்கு வந்துச்சாச்சு. இதுதான் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 2வது உயரமான முருகன் சிலை. வந்து இங்கே பார்த்துக்கிடுவோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு நைட்டு இருந்தது இப்ப பரவாயில்ல செஞ்சு நல்லா இருக்கு. இந்த முருகன் சிலை வந்து 56 அடி மொத்தம். 56 அடி வந்து முருகன் சிலை முருகன் ராஜகோலத்துல காட்சியளிக்கிறார். இங்க கீழே வந்து 56 அடி முருகனை பார்த்துட்டு மேலே போனீங்கன்னா மேலே வந்து கருவறையில வந்து முருகன் வந்து அங்கேயும் வந்து ராஜகோலத்துல காட்சி கொடுப்பாரு. அதை நீங்க பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு அந்த ஆறுபடை வீட்டில் ஒவ்வொரு வீடாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. அதான் பழமுதிர்ச்சோலை பழனின்னு இருக்க அந்த ஆறுபடை வீடுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நான் கண்டென்ட் எடுத்துருவோம். நீங்கள் வந்து அடுத்து என்ன கோயில் போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறேன். மறக்காத நம்ம ஐடியா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். சென்டரில் வந்து நம்ம வண்டியில் ஒரு மோட்டோ ரைட் மேட் பண்ணிட்டு இந்த மோட்டோ விளாக் மாதிரி அதில் வந்து ஒவ்வொரு ஆங்கிள் வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் முடிஞ்சிச்சு.